டியூஸ்டே மார்னிங் நேரமாக எழுந்துட்டேன் அப்படின்னா என்னோட டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் ஆகும். ஜாலியாக இன்னைக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பச்சை பயிறு சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கும் கட் பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக சாப்பிட மாட்டார். அளவாக சாப்பிட்டாலும் ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவார். அதே மாதிரி எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் அவர்கிட்ட இருந்து தான் வரும். இதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருக்கம்மா அப்படின்லாம் சொல்லுவோம் ஒரு சில டயத்தில். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னோடய வீட்டுக்காரங்களும் அதே மாதிரி தான். நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் சரி ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் ரொம்ப சுமாராக தான் சமைச்சிருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவார். நல்லா சமைச்சிருந்தேன் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுவார். 2 பேர்கிட்ட இருந்தும் எனக்கு நிறையா அப்ரிஷியேட் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவர் இருக்கும்போது நல்லா சமைச்சு குடுத்துருவேன். நம்மளோட சமையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களான்னு நிறையா பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஒரு சில வீடுகள்ல எல்லாம் அது நடக்காது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.